2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, ஒரு மனுஷனை ஒரு நல்ல கிரியைகள், அவன் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. யோபு என்கிற மனுஷனை பரலோகம் கொண்டாடுவதற்கு காரணம் அவனில் வெளிப்பட்ட அந்த கிரியை, அவனுடைய கேரக்டர்ஸ். இதுக்கு ரீசன் என்னன்னு யோபு கிட்ட கேட்டா யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? 23வது அதிகாரத்தின் 11, 12 வசனங்களை வாசியுங்கள். என் கால்கள் அவர் அடிகளை அவருடைய அடிச்சுவடு இருக்கிறது அல்லவா, அதுதான் கர்த்தருடைய வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு, அவருடைய வழியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நான் அங்கேயும் சாயாம கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த நாளில நிறைய ஜெபம் பண்றீங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு நிச்சயம் இன்னைக்கு வாழ்க்கையில பிரேயரை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இல்லாத நிலை. கடந்த நாட்கள்ல ஆவியானவர் இந்த வார்த்தையை ரொம்ப மனதுக்குள்ளே ஓட விட்டு கொண்டே இருந்தார். இன்னைக்கு இப்படி ஒரு கான்பிடன்ட் லெவல் நமக்கு இருக்கிறதா? நான் ஜெபம் பண்ணியாச்சு, நடக்கும். ஆமே, அப்படி ஒரு நிச்சயம் இருக்க வேண்டுமானால் என் வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு ஏதுவா இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஆமே, யோபுவின் நண்பர்கள் பேசின வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தருக்கு யோபுவின் நண்பர்கள் மேல கோபம் வந்துச்சு. கோபம் வந்து ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்த அந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு கொடுக்க ரெடி ஆகிறார் தெரியுமா? யோபுவின் நண்பர்களுக்கு சொல்றார். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது. யோபு 42:8 சொல்லுவார், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபுவின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாக யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் அவன் ஜெபத்தை கேட்டுன்னு இல்ல, முகத்தை பார்த்து, ஆளு யாருன்னு பார்த்து. ஆண்டவர், நான் நின்று ஜெபம் பண்ணேன், நான் துள்ளி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், நான் முழங்காலே சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணேன், நான் மேல இருந்து கீழே உருண்டு ஜெபம் பண்ணேன். எல்லாம் சூப்பர், உருண்டு ஜெபம் பண்ணுங்க, அடுத்த ஆளை உருட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவர் என் ஆள் யாருன்னு பார்ப்பார். ஆளை பார்க்கிறார். என் வாயிலிருந்து வரக்கூடிய ஜெப வார்த்தைகளை, அது முக்கியம். அதை நான் ஆரம்பத்திலேருந்தே அதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அதை விட ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எப்படி இருந்துட்டு 1 hour இருந்துட்டு ஆண்டவரேன்னு சொன்னாலும் அப்படியெல்லாம் அவர் நீங்க கொண்டு வாங்க. காளைகளை ஆட்டுக்கடாக்களை கொண்டு வரது யோபுவின் நண்பர்கள். ஆனா ஆண்டவர் யார் முகத்தை பார்க்கிறார் தெரியுமா? அவன் தான் ஓகே. அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பர்சன்ங்கிறது. அதனாலதான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து. யோவேல் 2வது அதிகாரத்துல, யோவேல் 2வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். அங்க ஒரு பெரிய யோவேல் முதல் பகுதி நமக்கு தெரியும். வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், இதனால வந்த ஒரு பெரிய நஷ்டம்.
இப்போ ஜனங்களே என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். அடுத்த வார்த்தை கவனியுங்கள். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு, அப்ப இந்த இடத்துல என்ன இல்லை தெரியுமா? நிச்சயம் இல்ல. நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம், ஒருவேளை கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் இப்படித்தானே இருக்கு. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளை பான பலிகளை செலுத்திருக்கிறதுக்காக அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை நம்ம இப்படி பண்ணுவோம், நம்ம இருதயத்தை கிழித்து திரும்புவோம், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியல. நமக்கு எப்படிதான் சொல்ல முடியும் தெரியுமா? நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம், ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கும். இங்க அதான் லைஃப் மேட்டர். ஆனா அங்க ஒருத்தன் சொல்றான், என் வாக்கின்படி ஏண்டி நான் ஜோம் பண்ண போறேன். 3 வருஷம் கழிச்சு வராரு, வந்து சொல்றாரு, நீங்க ரதத்தை பூட்டிட்டு போங்க, பெருமழையின் இரைச்சல் கேக்குது. என்ன கான்பிடன்ட் லெவலுங்க அது? நான் ஜோம் பண்ண போறேன், மலை மேல ஜோம் பண்ண போறேன், ஒருவேளை மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஆமா, இந்த வானிலை அறிக்கை சொல்றது போல இன்று மேகமூட்டங்கள் இருக்கிறது, மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது, பெய்யாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப மழை பெஞ்சா சொல்லுவாங்க, நாங்க சொன்னால வாய்ப்பு இருக்குன்னு. மழை பெய்யலைன்னாலும் சொல்லுவாங்க, நாங்க சொன்னால வாய்ப்பு இல்லைன்னு. என்ன ஒரு இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த யோவேல் 2 சொல்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம் எல்லாம். ஆனா நமக்கு என்ன ஒரு இது நடக்கும், இது வாய்க்க அந்த ஒரு நிச்சயம் வரல. ஆனா எப்படி வரணும்? ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ண, ஒருவேளை ஆண்டவர் இதை பார்த்தாவது. ஆமென். ஒரு நிச்சயம் உள்ளவனாய் ஆண்டவருக்கு முன்னாடி என் விண்ணப்பத்தை நான் வைக்கிறதுக்கு முன்பாக நான் என்ன வைக்கிறேனா? ஹல்லேலூயா. இந்த பெரிய பெரிய அதிகாரிகள்ட்ட எல்லாம் மனு கொடுப்பதற்காக நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க கையில் யார் கையில் இருக்கிறத வாங்கணும்னு தோணும் தெரியுமா? சிலர் அடி பாவம் போல நிற்பாங்க. சிலர் இப்படியெல்லாம் நின்று, ஒரு யார் ஒரு பெரிய அதிகாரி வராங்க, மனு கொடுக்கணும், பிடிங்க இப்படி சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அவனை பிடிங்க. சரி, நம்மளை பார்த்ததுமே வந்து வாங்க, என்ன பிரச்சனை? நான் அவன் முகத்தை பார்த்து, இங்க ஜெபம் அல்ல மேட்ரு, இங்க ஃபேஸ் தான், ஃபேஸ் வேல்யூ மேட்டரா இருக்கு. ஆண்டவர், என்னாண்டவர் நீங்க முகத்தை பார்க்க மாட்டேன், இருதயத்தை தான் பார்ப்பேன். இருதயத்தை தான் முகத்தையா பார்க்கிறார் அவர். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை தான் முகமா பார்க்கிறார்.